லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஸ்ரீநிதி அவர்கள். வணக்கம் மேடம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய இல்லத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டார். அது ஒரு புறம் சர்ச்சையை கிளப்பிச்சு. இன்னொரு புறத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போய் இந்த மாதிரி அரசு அதிகார மையங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டும் போக்க பாஜக தொடர்ச்சியாக செய்து அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக அது அமலாக்கத்துறை தான் அவர் சொன்னார்னு ஒரு பரவாயில்ல எல்லாருக்குமே தெரியும். அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட விஷயங்களை தான். இந்த சூழலில் இப்போ உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. ஜாமீன் வழங்கியதோடு மட்டுமில்லாமல் சிபிஐ குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. நீங்கள் ஆளும் அரசுக்கு ஒரு கூண்டுக்கிளியாக செயல்படக்கூடாது, பாரபட்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு கண்டனங்களை சிபிஐக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கவிதாவாகட்டும், மணிஷ் சிசோடியா, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவருடைய சமீபத்திய அந்த யுஎஸ் பிரயாணம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. அவர் பேசின கருத்துக்கள் பல்வேறு அரங்கத்துல ரொம்ப பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன் பேசியிருந்தாரு. அந்த கருத்துக்கு உலக அளவுல, தேசிய அளவுல மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததா தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தெளிவா இந்தியானா என்ன, அவரோட பாணியில எப்பயுமே போல பேசியிருந்தாரு. சோ அவரு எப்பயுமே எல்லாருமே ஒரு இந்திய குடிமகனா நம்ம ஃபீல் பண்ற விஷயம் தான். கவர்மெண்ட் தன்னுடைய எல்லா பாடிஸையும் கையில எடுத்துச்சு. ஜுடிஷியரி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் எதிர்கட்சிகளை கண்ட்ரோல் பண்றாங்க. அரசாங்கம் இந்த மாதிரி செயல்பட்டுச்சு அப்படின்னா அவங்க 200 சீட்டை கூட வந்திருக்க மாட்டாங்கன்னு கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. சோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விஷயத்திலையும் அப்படிதான். அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் கிடையாது, அவரு சோரன், ஹேமந்த் சோரன் சீஃப் மினிஸ்டர் கூட எலெக்ஷன் சமயத்துலதான் அவங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய விஷயங்கள், பெரிய அப்போசிஷனையே அடக்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ராகுல் காந்தி திரும்ப இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எப்படி காங்கிரஸ் பார்ட்டியோடைய பேக்கப் அக்கௌண்ட்டை சீல் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் சமயத்துல. அப்ப எப்படி நீங்க உங்க எலெக்ஷனை உங்க அப்போசிஷன் பார்ட்டி எப்படி ஃபேஸ் பண்ணும்? சோ இந்த மாதிரி எதிரிகிட்ட இருந்து நீங்க எதிரியோட கைய கட்டி வச்சு, காலை கட்டி வச்சு நீங்க ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு ஆளும் பாஜக அரசு ஒரு மீடியாவாகட்டும், ஜுடிஷியரி ஆகட்டும், சிபிஐ எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. எல்லா இதுலயும் தன்னுடைய RSS ஆளுகள் உள்ள இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்படி இருக்கும்போது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காரு. அகைன் எலெக்ஷன் சமயம், சோ வேற ஆப்ஷன் கிடையாது, அவங்க இது பண்ணிதான் ஆகணுங்கிறதுனால. பட் இந்த போக்கு மாறும். அது இப்ப எஸ்பெஷலி ஒரு ஸ்ட்ராங்கர் அப்போசிஷனா நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து மோடி அரசாங்கத்துக்கு ஒரு இடையூறா தான் அமைகிறாங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் குற்றம் சாட்டுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சோ இப்படி இருந்தாதான் ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி உருவாகும். இல்லைன்னா அது ஒரே விதமா பாசிச அரசாங்கமா தான் திகழும். சோ இது நம்ம இன்னும் மேலும் மேலும் ஜனநாயகத்தை நோக்கி போனாதான் இதுக்கான தீர்வு வரும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவலாக பேசப்படுது. அவர் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பியதும், அதற்கு அடுத்த நாள் போய் மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்ததும், அதெல்லாம் நம்ம வீடியோ தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அது குறித்தான விவாதங்கள் தொடர்ச்சியாக எழுந்தது. வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, அவராக ஃபோன் பண்ணார், அவராக மன்னிப்பு கேட்குறோம், தவறாக பேசிட்டேன்னாரு. இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொஞ்சம் நாகரிகம் இல்லாமல் ஒரு பெண் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பொது வழியில் சொல்லிட்டாரு. அதையும் என்கிட்ட வருத்தம் தெரிவித்தார். இதை இந்திய கூட்டணி கட்சிகள் வழக்கம் போலவே ஒரு தெரித்து ஒரு மடமாற்றும் விதமாக இதை திட்டமிட்டு பரப்புறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இத்தோட விடுங்க, இதை தொடர்ச்சியாக மேலும் தொடர்ந்து கொண்டே போகாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையையும் வைத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அன்னபூர்ணா ஹோட்டலுங்கிறது பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்காரங்க யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க, அது ஒரு ஜஸ்ட் அனதர் ஹோட்டல்ல நம்ம கடந்து போயிட முடியாதுங்க. அன்னபூர்ணா ஹோட்டல் தலைமுறை தாண்டி பல்வேறு வருஷங்களா அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு, கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணானாலே ஒரு பெருமைன்னு சொல்லுவோம். வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஜஸ்ட் அந்த அன்னபூர்ணா காஃபிக்காகவும் மசால் தோசைக்காகவும் இன்னைக்கு கிரீம் பண்ணும் ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும்.
ஓ அன்னபூர்ணால கிரீம் பண்ணு வந்து இவ்வளவு ஸ்பெஷலாங்கிற மாதிரி நேத்து கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயே அந்த கிரீம் பண்ணுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே அன்னபூர்ணாக்காரங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அன்னபூர்ணா ஹோட்டலுங்கிறது வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஹோட்டல் தான். அண்ட் தரத்தை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டல். அண்ட் எல்லாருக்கும் அவ்வளவா தெரியாத தகவல் வந்து ஒரு சுதந்திர போராட்ட பின்னணியில இருந்து வந்தவர் தான் இவங்க அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனுடைய தந்தை திரு தாமோதரசாமி நாயுடுங்கிறவர் வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பல்வேறு சமூக பணிகளை வந்து மேற்கொண்ட குடும்பம் தான் அன்னபூர்ணா குடும்பம். ஸோ கோயம்புத்தூர்காரங்களுடைய பேச்சு என்னைக்குமே ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பேச்சா இருக்கும். கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க. பட் அதுல எதுவும் அந்த அளவுக்கு மரியாதையும் கலந்துதான் பேசுவாங்க. கோயம்புத்தூர்னாலே அது மரியாதைக்கு பேர் போன ஒரு ஊர் தான். அப்படி இருக்கும்போது திரு நிர்மலா சீதாராமன் வந்திருக்க அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா பிசினஸ் மேனையும் அழைத்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு கேட்கும் போது திரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய குளறுபடிகள், அவங்க இண்டஸ்ட்ரியில ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய குளறுபடிகளை வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறாரு. அதுக்கு பல கைத்தட்டல்கள் வந்து அரங்கத்திலையும் வருது. பிறகு அந்த வீடியோ ஷேர் பண்ணும் போதும் எல்லாரும் அதை பார்த்து அதை வந்து ரசிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஜிஎஸ்டியில இருக்கிற குளறுபடிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இன்னைக்கு இருக்கு. எந்த அளவுக்கு அந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரு ப்ராப்பரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலையோ அதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருமே அது கூட கனெக்ட் ஆனாங்க. பட் அதே 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் போய் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டாரு. நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, என்னோட இன்டென்ஷன் தவறானதும் கிடையாது, ஜிஎஸ்டில குளறுபடியை தான் நான் சுட்டி காட்டேன். ஆனா வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, அவர் வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால எனக்கு மிரட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற போது, எங்க கட்சியை சார்ந்தவரா எங்க சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர் தான், அவரையே நாங்க மிரட்ட போறோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல. அதுதாங்க, இதுதான் பிஜேபி கூட இருக்கிற பிரச்சனை. இந்த கட்சியை சார்ந்தவர், இப்ப பிஜேபி கட்சினா மட்டும் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லையா, இல்ல வேற கட்சிக்காரங்களுக்கு இல்லையா? இது வந்து அவர் பொது வழியில வந்து அவர் சொன்ன பிரச்சனை வந்து எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை. ஏன்னா கோயம்புத்தூரும் திருப்பூரும் வந்து தொழில் நகரங்களாக திகழக்கூடிய இடம். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. இன்னைக்கு எத்தனையோ டெக்ஸ்டைல் பிசினஸஸ் அடிபட்டதுக்கு காரணம் வந்து இந்த ஜிஎஸ்டி குளறுபடிகளும் கொரோனா காலத்துல அதை நம்ம சரியா வர இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி செய்யாததும் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு பல தொழில் அதிபர்கள் வந்து தொழில்கள் வந்து நலிந்து போயிருக்கு. அதுல இன்னொரு மெயினா வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து கோயம்புத்தூரை வஞ்சிச்சதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நாங்க சொல்லணும் அப்படின்னா, இங்க வந்து செமிகண்டக்டர் பிளான்ட் வர்றதுக்கு பதிலாக அந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டை கொண்டு போய் முதல்ல உத்தரப்பிரதேசனாங்க, இப்ப குஜராத்ல வந்து அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து பல்வேறு விஷயங்கள் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எதிராக தான் பண்ணிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து யதார்த்தமான சொன்ன விஷயத்த அடுத்த நாள் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, இல்ல போய் சந்தித்து, அது எங்களுக்கு இங்க பிரச்சனை கிடையாது. அதை எதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அவ்வளோ பெரிய தொழில் அதிபரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இந்த பிஜேபி காரங்க சமூக வலைத்தளத்துல எதுக்கு விட்டாங்க? எக்ஸ் தளத்துல வந்து அவங்க பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனும் ஏதோ ஒரு நிர்வாகி அவர் தான் மன்னிப்பு கேட்டார்ல. மன்னிப்பு எப்படி சொல்யூஷன் ஆகும்? இப்ப ஒரு 2 பேருக்கு நடுவுல நடக்கிற உரையாடல வந்து நீங்க அவங்களுக்கு தெரியாம, அதுவும் அவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய சமூக அந்தஸ்து, இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துள்ள நபர் தான் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன், சாதாரண பிராண்ட் கிடையாது. அப்போ அவர் வந்து தனிப்பட்ட முறையில போய் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை பார்த்து உரையாடுற வீடியோவை நீங்க எப்படி சமூக வலைத்தளத்துல அவர் பர்மிஷன் இல்லாம இவங்க போடுறாங்க? பிஜேபிக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்துல போடுறது வந்து பிஜேபியில புதுசு கிடையாது. அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பல பேர் இந்த மாதிரி வீடியோக்களையும் ஆடியோக்களையும் போட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இப்படி ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டிய, ஒரு சமுதாயத்துல மதிப்புள்ள அவரை வந்து அவங்க எப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க? இதுதான் அந்த பிரைவசி வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ நாளைக்கு ஒரு கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ இல்ல தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் தொழில் பண்றாருன்னா, அப்போ கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா எனக்கு ஏதாவது ஒரு
குறைபாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் அதை முன்னிறுத்தினேன்னா நாளைக்கு எனக்கும் இந்த நிலைமை தானேன்றது இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் பாஸ் ஆகுமா? அதான். அண்ணாமலை அவர்கள் ஒரு புறம் மன்னிப்பு கேட்குறாரு. அதற்கு சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே கோயம்புத்தூரில் பாஜக தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து கொண்டே வருது. இந்த விஷயமும் பாஜகவுக்கு எதிராக அமைந்ததுனால மன்னிப்பு கேட்கலன்னா கோயம்புத்தூரில் இனி பாஜகவுக்கு மேலும் சரிவு ஏற்படுங்கிற காரணத்தினால தான் அண்ணாமலை உடனடியாக மன்னிப்பு கேட்டு இதை வந்து மடைமாற்றாருன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் உண்மையா? அதான் இந்த ஒரு வாக்கரசியலா பாக்குறதே ஃபர்ஸ்ட் கேவலமான விஷயங்க. இது வந்து ஒரு 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 வயதானவர், ஒரு ஒரு மதிப்புத்தக்கவர் வந்து இப்ப போய் ஒரு உரையாடுறத வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வீடியோல வந்து பதிவேற்றம் செஞ்சதே வந்து முற்றிலும் தவறான விஷயம். இதை வந்து பிஜேபி தவிர வேற எந்த கட்சினாலும் இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியல பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் கட்சியில இருந்து ராகுல் காந்தி வந்து பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்தார். எம்பி திரு கணபதி ராஜ்குமார் அவருடைய எலெக்ஷன் அப்பொழுது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் டிஆர்பி ராஜா வந்து பல்வேறு அசோசியேஷன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அசோசியேஷன் தொழிலதிபர்களை வந்து பார்த்து உங்களுக்கு என்ன குறை அப்படிங்கிறதையும் கேட்டாங்க. அப்ப ஒரு குறை கேட்கும் அரங்கத்துல வந்து எல்லாருமே நிறைய சொல்ல மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை வந்து அந்த ஆளும் அரசாங்கம் மேல இருக்கும், பாலிசிஸ் மேல இருக்கும். சோ அப்படி யதார்த்தமா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கும் போது அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கம் முன் வரணுமே தவிர இந்த மாதிரி அவர் பேசினதை வந்து ஒரு வீடியோ காட்சி எடுத்து அதை வந்து இந்த சோசியல் மீடியால விட்டு அதுல ஒரு அரசியல் பண்ணி திரும்ப மன்னிப்பு கேட்கறது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள என்ன வேணா பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதுக்கு வந்து இப்படி ஒருத்தரை பயன்படுத்திக்க கூடாதுல்ல. இது சொசைட்டில ஒரு ராங்கான மெசேஜ வந்து பாஸ் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருங்கிற மாவட்டத்துல வந்து எவ்வளவோ தொழில்கள் இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கோயம்புத்தூர். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பொது வெளிக்கு வந்து தன்னுடைய குறைகளை சொல்வதை வந்து கண்டிப்பா தொழிலதிபர்கள் வந்து தயங்குவாங்க. அண்ட் இது வந்து வாக்கு வங்கி அரசியலோட அண்ணாமலை வந்து ஈடுபடுத்தி பாக்குறது வந்து அதுவும் ஒரு மலிவான விஷயமா தான் நான் பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு சரிவு வந்து இதனால வரும். ஒரு தனிநபரை நான் சொல்லணும்னா கண்டிப்பா இதனால வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரதான் செய்யும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ தான் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அங்கேதான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இல்லை, வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க, இதே ஒரு ஆண் அமைச்சரையோ ஒரு ஆண் எம்எல்ஏவையோ பார்த்து இப்படி கேட்க முடியுமா? பெண்ணா அப்படி இருக்கிறதுனால தான் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. பொது இடங்களில் நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு ஆண் பெண் விவாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி அரசுக்கு பெண்களை பத்தி பேசுறதுக்கான உரிமையே கிடையாதுங்க. மணிப்பூர்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்திருப்போம். வினேஷ் போகட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம். இப்ப இந்த விஷயமே ஒரு உதாரணம். இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது வினேஷ் போகட் வந்து என்ன மாதிரி எல்லாம் துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருப்பாங்க, என்னெல்லாம் ஒரு அரசியல் அவங்களுக்கு வந்து நிகழ்ந்திருக்குங்கிறத வந்து பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரி பிஜேபி அரசாங்கம் வந்து பெண்கள் நலன், பெண்களுக்கான இதெல்லாம் சொல்லவே கூடாது. அவங்க எல்லாம் பேர்ல வேணா பேட்டி பச்சாவும் வச்சிருக்காங்களே தவிர அவங்க இதை பத்தி பேசுறதுக்கான உரிமையே கிடையாது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கோங்க, பில்கிஸ்பான் எடுத்துக்கோங்க, மணிப்பூர் எடுத்துக்கோங்க, ஒரு விஷயமுமே ஒரு விஷயத்திலையும் பெண்களுக்கு ஆதரவா அவங்க நிலைப்பாடு எடுத்ததே இல்லை. அவங்க மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், குஷ்பு சுந்தர் வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் ஹெட், இவங்க ரெண்டு பேரும் பல்வேறு விமன் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்தது, பல்வேறு ரேப் இன்சிடென்ட்ஸ் நடந்தது, எதுலயுமே இவங்க வந்து வாய் திறந்தது. சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பேசிட்டாரு? அவர் நல்ல ஜனரஞ்சகமா ஜாலியா ஒரு கோயம்புத்தூர்காரர் எப்படி பேசுவாரோ அதுக்கான கோயம்புத்தூருக்குரிய அந்த ஸ்லாங்லையும் மரியாதையிலையும் தான் பேசினார். அந்த காணொலியை நான் பார்த்தா அதுல ஒன்னும் தப்பா அவர் ஒண்ணுமே பேச கிடையாது, நல்ல மரியாதையை தான் பேசியிருக்காரு. அது கோயம்புத்தூர் ஸ்டைலு. அந்த ஸ்டைல வந்து அவர் அப்படியே ஜாலியா நாசுக்கா, என்னமா ஜிஎஸ்டி நீங்க வந்து இப்போ பண்ணுக்கு ஒரு ரேட்டும் உள்ள கிரீம் போட்டா இந்த ரேட்டுன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்ற தோணில தான் அவர் கேட்டிருக்காரே தவிர எங்கேயுமே தரைக்குறைவா வார்த்தைகளை தவறா பயன்படுத்தி ஒரு பெண்ணுங்கிறதுனால ஒரு தனிநபர் தாக்குதல் எல்லாம் அவர் பண்ணவே கிடையாது. சோ இப்ப பெண் அப்படிங்கிற ஃபேக்டரை யூஸ் பண்ணி விக்டிம் கார்டு பிளே பண்றது வந்து தவறுங்க. எல்லாமே இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான். இப்ப நான் பெண்ணுங்கிறதுனால எனக்கு ஜிஎஸ்டி என்ன என் பிசினஸ்ல மாறுதுங்களா? ஒண்ணுமே கிடையாது. பெட்ரோல் எனக்கு மட்டும் விலை கம்மியா இருக்கா நான் பெண்ணுங்கிறதுனால? நானும் வண்டி ஓட்டினா ஆண் என்ன பெட்ரோலா அதே பெட்ரோல் ரேட்டை தான் நானும் கட்டுறேன். இதுல எங்க இருந்து பெண் ஆண் எல்லாம் வருதுங்க? நன்றி மேடம், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.